திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்குவாத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் சிவபுராணத்தின் 2வது பாடலான கீர்த்தி திரு அகவலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 122 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மீண்டும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். இருள் கடிந்தருளிய இன்ப ஊர்த்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெருந்தன்மையும் எவ்வேவர்த்திரமும் அப்பரிஜதனால் ஆண்டு கொண்டருளி நாகினேனை நலமளித்தில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருகன ஏல என்னை இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்று ஒன்று உடன் கலந்தருளியும். இந்த வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். இருள் கடிந்தருளி, அதாவது இருளை நீக்கி. இருள் என்றால் என்ன? நம்முடைய அறியாமைதான் இருள். இந்த இருளை நீக்கி அருள்பவர் சிவபெருமான். அவரை நினைத்து வணங்கினாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அஞ்ஞானம் அகன்றுவிடும். இந்த அஞ்ஞானத்தினால் தான் நாம் இவ்வளவு துன்பங்களையும் பிறவியையும் எல்லாமே சந்திக்கின்றோம். ஒருவர் ஏதோ ஒன்று கூறினால் கூட அதை சரியான முறையில் புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. உடனே அவர் நம்மை குற்றம் கூறுகிறார்களோ, நமக்கு ஏதாவது தீங்கு விளைவிப்பார்களோ என்ற அளவுக்கு உடனே நாம் சிந்திக்கும் அளவிற்கு தான் நம்முடைய ஞானம் பெரும்பாலானோருக்கு இருக்கிறது. இந்த அஞ்ஞானம் இருப்பதால் தான் நமக்கு இவ்வளவு துன்பங்களும் கஷ்டங்களும் என்றுமே கஷ்டம்தான். இந்த அஞ்ஞானத்தை சிவனை வழிபடுவதனால், அவரை நினைத்து தியானிப்பதனால் அந்த இருளை அகற்றி விடுகிறார். சரி, இந்த இருள் அகன்றால் அஞ்ஞானம் அகன்று விட்டது என்று வைத்துக் கொள்வோம். என்ன கிடைக்கும்? இன்பம் எனும் ஊர்த்தி. ஊர்த்தி என்றால் ஒரு வாகனம் என்று கூறுவார்கள். மிச்சம் இருப்பது எல்லாம் இன்பம்தான். அதை ஒரு முறை நாம் உணர்ந்து விட்டால் இந்த அஞ்ஞான வழிக்கே வரமாட்டோம். ஆனால் அதை உணர வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு நமக்கு பக்தி வேண்டும். பக்தியினால் அந்த அஞ்ஞானம் எனும் திரை விலகி அந்த ஈசனின் இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். இந்த அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்றி சிவபெருமான் அந்த இன்பத்தை நமக்கு அளிக்கிறார். இவ்வாறு அளித்து அந்த இன்பமே ஒரு மலை போலாகின்றது. அருளிய பெருமை அருள்மலையாகவும். இந்த சிவபெருமானுக்கு நாம் எல்லா ஜீவர்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம். அதனால் முடிந்தவரை அவர் நம்முடைய இருளை அகற்றி விடுவார். ஆனால் நாம் அவர் பக்கம் செல்ல வேண்டும். இந்த அஞ்ஞானத்தை எல்லாம் விலக்கி அவர் அருள் புரிகிறார். அந்த அருளை அவர் கொடுக்கும் அந்த அருளை ஒரு மலை போல உள்ளது. அதுவே கைலாச மலை, அதுவே மகேந்திரகிரி மலை என்று சில ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவு பெரியது அருளை நமக்கு அவர் வழங்குகிறார். அவர் நம்மை இன்ப வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறார். அஞ்ஞானத்தை விலக்கி நாம் அவரை வழிபட்டால் மட்டும் போதும் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அவர் அதை அனுபவித்திருக்கிறார். அவர் அனுபவித்ததை அவர் மற்றவர்களுக்கும் கூறுகிறார். எப்பெருந்தன்மையும் எவ்வேவர்த்திரமும். சரி, நாம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். மனிதனாக பிறந்து விட்டால், ஏன் மிருகங்களுக்கு கூட இருக்கும். அதுகள் எல்லாம் சம்பாதிக்கவில்லை. ஆனால் ஒப்பிட்டு பார்த்தால் நம்மோட சந்தோஷமாகவே அதெல்லாம் இருக்கின்றது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு திறமை இருக்கும். அதை வெளிக்கொண்டு வருவதும் அதை மறைத்திருப்பதும் அந்த கர்ம வினைதான். திறமை இல்லாத ஒரு மனிதன் இந்த பூ உலகில் இருக்கவே மாட்டான். ஏனென்றால்
நாம் எல்லோரும் அந்த சிவனிடம் இருந்து வந்தவர்கள் தான். அந்த சிவனின் திறமை எல்லாமே நாம் எல்லோருக்கும் ஒரு பங்கிட்டுக் கொள்வதாக இருக்கும். சிலர் அவர்களின் கர்ம வினையால் அதை வெளிக்கொண்டு வர முடியும், சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக வெளிவரும், அவ்வளவுதான். திறமை இல்லாத ஒரு மனிதன் இருக்கவே மாட்டான். ஏதோ ஒரு திறமை அவர்களுக்கு இருக்கும். திறமை என்று கூறினால் நான் என்ன கூறுகிறேன் என்றால், உடனே அதை வைத்து நாம் பெரிதாக ஃபேமஸ் ஆகி விடுவதோ, பெரிய லெவலில் வருவதோ, ஒரு பெரிய சம்பாத்தியம் அதனால் வருவதோ, இது மட்டுமல்ல திறமை. இதுவும் திறமைதான், இது மட்டுமல்ல திறமை. நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள, நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள, நம்மை நாம் பார்த்து கொள்ளுவதற்கு ஒரு திறமை எல்லோரிடமும் இருக்கும். அது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, வயதானவர்கள் வரைக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். சரி, இதுல பிரச்சனை என்னவென்றால், இந்த திறமை எல்லாம் என்னுடையது, நான் தான் பெரிது என்று உடனே நாம் பாவித்து விடுவோம். இந்த திறமை எல்லாமே சிவனிடம் இருந்து வந்ததுதான். அவர்தான் இதற்கு சொந்தக்காரர். ஏனென்றால் இந்த உலகில் காண்பது எல்லாமே சிவனுடைய சொந்தம்தான், அவரிடம் இருந்து வந்தது. ஆனால் நாம் என்ன கூறுவோம்? இது என்னுடைய திறமை, இது எனக்கென்று உள்ளது, என் பரம்பரையில் உள்ளது, அதனால் எனக்கு வந்து விட்டது. இல்லை என்றால் நான் முயற்சி எடுத்து இதை பெரிதாக்கியுள்ளேன், இது எனக்கு உரிய திறமை என்று நாம் பெரிதாக தம்பட்டம் அடிப்போம். உண்மையில் இந்த திறமையும் நம்முடைய தன்மையும், நமக்கென்று ஒரு தன்மை இருக்கும். தன்மை என்றால் நேச்சர், சுவாவம். இது எல்லாமே, அது எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி. ரொம்ப சாத்வீகளானால் சாத்துவ குணம் நிறைய இருக்கும். கொஞ்சம் முரட்டுத்தனமானவர்கள் என்றால் ரஜோ குணம் இல்லைன்னா தமோ குணம் என்று இருக்கும். இது எல்லாமே சிவனுக்குத்தான் சொந்தம். இதில் நாம் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் லிட்டில் ஈகோ. இந்த லிட்டில் ஈகோவை நாம் பெரிதாக்கி விடுவோம். எல்லாமே எனக்கு சொந்தம், என் திறமை இது என்று நம்மளே வைத்துக் கொள்வோம். இது எல்லாமே சிவன் உடையதுதான் என்று கூறுகிறார் சிவனை கண்ட மாணிக்கவாசக பெருமான். அப்பரிஜதனால் ஆண்டு கொண்டருளி, எங்கோ இருந்து அவர் ஆண்டு கொண்டு அருள்கிறார் நமக்கு இந்த திறமைகளும் நம்முடைய தன்மைகளும் எல்லாம். இது நமக்கானது அல்ல, சிவன் ஆண்டு கொண்டு அருள்கிறார். அவர் நமக்கு கொடுத்து அந்த கண்ட்ரோலையும் அவர் வைத்திருக்கிறார். எங்கோ இருந்து அவர் செய்கிறார் இதை என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருகன. அதாவது இங்கு மாணிக்கவாசக பெருமான் அவருடைய ஒரு சொந்த அனுபவத்தை கூறுகிறார். திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு காட்சி கொடுத்தார், அந்த அடியாருக்கு காட்சி கொடுத்தார். அப்பொழுது அவர் ஒரு குருந்தமரத்தடியில் இருந்து பல அடியார்களுக்கு ஞானோபதேசம் செய்து கொண்டிருந்தார். சிவனால் ஈர்க்கப்பட்ட மாணிக்கவாசகர் அங்கு சென்றார். அங்கு சென்று அவருக்கும் அருள் கூறினார். சிவபெருமான் என்ன கூறினார் என்றால், அதாவது மாணிக்கவாசகர் கூறினார், மற்ற அடியார்கள் எல்லாம் சரி, நான் யாரு? நாயினேனை, நாய் போல் உள்ள என்னை, நாயின் தன்மை உள்ள என்னை. என்ன நாயின் தன்மை என்றால், அதாவது அதற்கு ஒரு சுயமரியாதையோ ஒரு பெரும் புத்தியோ இருக்காது. யார் அதுக்கு உணவு கொடுக்கிறார்களோ அங்கே சென்று விடும். அவர்கள் அடித்தாலும் அங்கே இருக்கும், அவர்கள் எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் அங்கே கிடக்கும். அதுபோல் தானே நாம் எல்லோரும். எங்கு நமக்கு பல பெனிஃபிட்ஸ் என்று கூறுவார்கள், அங்கே நாம் செல்கிறோம். சில இடங்களில் நமக்கு மரியாதை இருக்காது, இருந்தாலும் பரவாயில்லை, பணம் கிடைக்கிறதே, சம்பளம் கிடைக்கிறதே என்று அங்கே இருப்போம். இதே போல்தான் மாணிக்கவாசகரும் கூறுகிறார். உன்னையே நினைக்காமல் எங்கெங்கோ நான் இருந்தேன், எங்கெங்கோ எனக்கு வசதிகள் இருந்தது என்று எங்கெங்கோ நான் இருந்தேன், இவ்வளவு நாளும் உன்னையே நான் நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட எனக்கு, நாய் போல் இருந்த தன்மை உள்ள எனக்கு நீ என்ன தந்தாய்? நலமலி தில்லையுள், தன்மை நன்மைகள் மிகுந்த, தில்லை என்பது சிதம்பரம், அந்த நடராஜர் கோவிலில் கோலமார்த்தரு பொதுவினில் வருகன, நீ அங்கே வந்து என்னை காண்க என்று கூறிவிட்டார் சிவபெருமான்.
இவ்வளவு தூரம் உன்னை நான் பெரிதாக வணங்கினது கூட இல்லை. எங்கெங்கோ நான் இருந்தேன், எங்கெல்லாம் எனக்கு பிழைப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை நீ ஈர்த்து தில்லைக்கு வா என்று கூறிவிட்டாயே. அந்த தில்லை எவ்வளவு பெரிய இடம், எல்லா நன்மைகளும் நிறைந்த இடம் தில்லை சிதம்பரம். அங்கு வா என்று நீ என்னை சொல்லிவிட்டு போய்விட்டாயே. ஏல என்னை இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்று ஒன்று உடன் கலந்தருளியும். அதாவது அந்த சிவபெருமான் இப்பொழுது வருத்தமாக கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அவர் கூறுகிறார், நீ தில்லைக்கு வா என்று சொல்லிவிட்டு மற்ற அடியார்களுடன் நீ சென்று விட்டாய், என்னை அழைத்து கொண்டு போகவில்லை. உடனேயே என்னை அழைத்து கொண்டு போயிருக்கலாம் அல்லவா? அவ்வாறு நீ செய்யவில்லை. அவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு போய்விட்டாய், மற்ற அடியார்களை எல்லாம். என்னை மட்டும் இங்கேயே விட்டுவிட்டு நீ தில்லைக்கு வா என்று கூறிவிட்டு போய்விட்டாய். நான் ஏன் அவ்வளவு பக்குவப்படாதவன் போல் இதுக்குள்ளது? அதனால் தானே நீ என்னை கூடவே கூட்டிக் கொள்ளாமல் அவர்களையெல்லாம் கூட்டிவிட்டு என்னை இங்கேயே விட்டு போய்விட்டாயே பகவானே என்று வருத்தப்படுகிறார் மாணிக்கவாசகர் பெருமான். மீண்டும் பல வழிகளுக்கான விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.